உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். என்ன செய்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அரச பேருந்துகள், தனியார் பேருந்துகள் தற்பொழுது புழக்கத்தில் இருக்குது. நாங்கள் வேறு மாவட்டங்களுக்கு செல்லணும்னு சொன்னால் பஸ்ஸுகள் தான் எல்லாருமே கூடுதலாக செல்கிறது. இப்போ அந்த அடிப்படையில் பயணிகள் பேருந்தில் மக்கள் பயணிக்கிற டைம் அதை பஸ்ஸை ஓட்டிக்கொண்டு போகிறாக்களை ஒரு திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தணும்னு சொல்லி அரசாங்கம் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி. இதுவரைக்கும் இப்படியான ஒரு முயற்சி நடக்கலை. எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய காலத்திலேயும் இப்படியான ஒரு முயற்சி நடக்கலை. அப்போ இவர்கள் ஒரு திடீரென்று ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பொதுவான ஒரு கடவை ஒன்று அமைச்சு அதில் இருக்கணும். அதில் பரிசோதிக்க அவர்களுடைய இரத்த மாதிரியை பெற்று அதை பரிசோதித்து அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களா என்று சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறை இதுவரைக்குமே எந்த ஒரு அரசாங்கத்தின் மூலமும் நடக்கல. இப்போ உடனே குடிச்சு போட்டு வாகனம் ஓடுறாங்களும் அதில் பிடிபட்டுருக்கணும். அந்த பஸ்ஸில் ஒரு பஸ்ஸில் 70 பேர் 60 பேர்கிட்ட போவாங்க, ஒரு தூர ஓட்டத்துக்கு போகிறார்கள் எல்லாம் அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பஸ் டிரைவரை நம்பித்தான் அவ்வளோ அவசரங்கள், குழந்தைகள், முதியவர்கள், இளைஞர்கள் என்று சொல்லி நிறைய பேர் அந்த பஸ் டிரைவரை தான் ஒரு கடவுள் மாதிரி நினச்சி நம்பி அந்த பஸ்ஸில் போவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட சில டிரைவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மது பழக்கத்துக்கு அடிமையாகி மதுவை குடித்தா தான் வாகனமே ஓடுற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ இப்படியானவர்களை கைது செய்யணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த கடவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தற்காலிகமாக, நிரந்தரமாக அந்த இடத்துல இருக்காது. திடீரென்று இடத்துல அமைச்சு யார் குடிச்சிட்டு வரணும் என்றதை பிடிப்போம் என்று சொல்லி ஒரு கடவையை போடுறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. இருந்தாலும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னால், இதில் ஐஸ் போதைப் பொருட்கள், கெரோயின் வகையான போதைப் பொருட்கள், கஞ்சா, இந்த இப்படியான பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய இரத்த மாதிரியை எடுத்துக்கொண்டால் 41 நாளைக்குள்ளே காட்டும் இவர்கள் அந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறதான்னு சொல்லி. அப்போ அந்த குறித்த நடவடிக்கை மேலும் மெருகூற்ற விதமாக சட்டவிரோத போதைப் பொருட்கள் இப்போ அரசாங்கத்தால் ஒஃபிஷியலாக இப்போ இதில் பார்கள் மூலமாக வழங்கப்படுற பொருட்கள் இருக்குது, மதுபானங்கள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பியர் இருக்குது, சாராயங்கள் இருக்குது, வைன்கள் இருக்குது. இதெல்லாம் சட்ட ரீதியான மதுபானங்கள். இதை நாங்கள் அருந்தலாம்னு சொன்னால் அது உடல் நலத்துக்கு கேடு. ஆனால் அரசாங்கத்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்கள் அந்த வேண்டிக்கொண்டு ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து குடிக்கலாம், இல்லைன்னு சொன்னால் எங்களை வீட்டை இருந்து குடிக்கலாம், ஒரு பார்ட்டியில் குடிக்கலாம், வீட்டு ஒரு ஃபங்க்ஷனாக குடிக்கலாம், இல்லை எங்களுக்கு அடிக்டாக இருந்தால் கூட நாங்கள் ஒவ்வொரு நாளுமே குடிக்கலாம். அப்படி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பொருட்கள். அப்போ அதுகளை சட்ட ரீதியான மதுபானங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ கஞ்சா, கசிப்பு, ஐஸ், கெரோயின், இந்த வகை பொருட்கள் இந்த இப்போ குளுசை, அந்த மாத்திரைன்னு சொல்லுவாங்க, குளுசை, இப்படியான இருக்கிற பொருட்கள் சட்ட ரீதியற்ற போதைப் பொருட்கள்னு சொல்கிறோம். இதில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத பொருள். இதை நீங்கள் வீட்டை வச்சு குடித்தாலும் போலதான், உங்களோட பாட்டியில் குடித்தாலும் போலதான், நீங்கள் எப்போ எந்த ஒரு சூழ்நிலையில் பயன்படுத்தினாலும் அது சட்டவிரோதம். அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதுதான் சட்ட ரீதியற்ற மதுபானங்கள்னு சொல்லப்படுது, அல்கஹால் போதைப் பொருட்கள்னு சொல்கிறது. அப்போ குறிப்பிட்ட விஷயம் தொடர்பாக போலீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவைகளால் வர அந்த வாகன சாரதிகளை பிடிச்சி சடக்கன்னு ஒரு கையில் ஊற்றி போட்டு சடக்கன்னு கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து போட்டு விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பரிசோதித்து பார்த்ததில் எதேர்ச்சியாக ரெண்டமான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 100 பஸ் போகிற இடத்துல ஒரு 200 பஸ் டிரைவர்கள் போகிற இடத்துல ஒரு 50 பஸ் டிரைவரை மட்டும்தான் மறிப்பாங்க, எல்லா பஸ்ஸையும் மறிக்க மாட்டாங்க, திடீர் சும்மா இடைக்கிடையில். அப்போ அப்படி 56 பஸ் டிரைவர்களை மறித்து இரத்த பரிசோதனை எடுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பேர், 56ல் 10 பேர் சட்ட ரீதி அற்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தியவர்களாக இருக்காங்க. சட்ட ரீதியான போதைப் பொருள் இல்லாமல் சட்ட ரீதியற்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தியவர்களாக இருக்கிறாங்க. இது பெரிய அளவில் இப்போ பேசு பொருளாக இருக்குது. அதாவது திடீர் பரிசோதனை, இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கம் செய்யாத ஒரு திடீர் பரிசோதனையை மேற்கொண்டதில் 56 பேரில் 10 பேர் என்றால் 100 பேரில் கிட்டத்தட்ட 20 பேர், 20% ஆனார்கள். டிரைவரில் வாகனம் ஓர டிரைவர்களில் 20% ஆனார்கள் சட்டவிரோத போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள். அதுலேயும் குறிப்பாக போதைப் பொருள்னு பார்க்க பார்த்தீங்கன்னு சம்டைம் வாகனம் ஓடைக்க குடிச்சு போட்டு விடுறார்கள், பியர் குடிச்சிட்டு போகிறார்கள், சாராயம் குடிச்சிட்டு போகிறாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 100க்கு 60% வந்துடும் போகிறாங்க. அப்போ நாங்கள் எப்பயும் பஸ்ஸுகளில் போய்க்க எங்களுடைய டிரைவர் சாரதி அல்கஹால் அறிந்திருக்கிறார், அதாவது போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்கிறார் எல்லாம் பார்த்து தான் போகணும். என்று சொன்னால் பெரும்பாலான விபத்துகள் நடக்கிறது இப்போ இந்த போதைப் பொருட்களால் தான். இளைஞர்கள் நிறைய பேர் ஆக்சிடென்ட் பட்டு சாகுறாங்க பைக்குகளில். ஒன்று அதிக வேகம், போதைப் பொருள், இந்த 2 விஷயங்களால் இறந்து போகிறாங்க. அப்போ குறிப்பிட்ட விசாரணையில் 10 பேர்
போதைப்பொருள் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி சட்டவிரோத போதைப்பொருள் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இப்போ நான் என்னுடைய சமூக வலைத்தளங்களூடாக வந்து சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அரசாங்கம் எடுத்துள்ள இந்த முயற்சி வந்து மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இதனூடாக வந்து பல சாரதிகள் வந்து தெரிந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த விசாரணைகளின் போது போலீஸ் சொன்ன ஒரு விஷயம் வந்து காவல்துறை இப்படி பரிசோதிக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொலைத்தொடர்புகள் மூலமாக மேலதிக டிரைவர்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அவைகள் ரூட்டை மாற்றி போயிருக்கணும், ஏதோ காரணங்களை சொல்லி வாரத நேரம் தாழ்த்தி இருக்கணும். அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் அங்கே பதிவாகிருக்குது. ஏன்னு சொன்னால் அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்துகிறவர்கள். அப்போ தாங்கள் போனால் பிடிபட்டுருவோம்னு சொல்லி இப்படியான கள்ளங்கவட செயற்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டதாக வந்து பிடிபட்டிருக்குது. அப்போ இதனூடாக வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. எங்கள் சேனலூடாக சொல்ல வர விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அரசாங்கத்திட்ட வந்து நாங்கள் மிகவும் பணிவன்போட கேட்குற விஷயம், சாரதிகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த விஷயம் வந்து பாராட்டுக்குரியது. அதே மாதிரி நீங்கள் ரெண்டமாக ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிராமத்தை எடுக்கணும். அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டமாக இல்லாட்டிக்கு ஒரு ஜிஎஸ் மூலமாக ஒரு இல்லை ஒரு சமூக ஆர்வலர் மூலமாக வந்து நீங்கள் கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் அவர்களை வந்து நீங்கள் அவர்கள்ட்ட கேட்கணும். ஜிஎஸ் ஆக்கள்கிட்ட வந்து கேளுங்க. கேட்க வந்து ஜிஎஸ்மா சொல்லுவினோம் அப்படி இப்படி 2-3 பேர் பிரச்சனைக்குரிய ஆக்கள் இருக்கணும். அப்போ அப்படி நீங்கள் ரெண்டமாக அவர்களையும் எடுத்து நீங்கள் இப்போ போதைப்பொருளை யூஸ் பண்ணேக்க தான் பிடிக்கணும்னு நாங்கள் இருக்கிறதால வந்து அதை எங்களால் அழிக்க கஷ்டமாக இருக்குது. அப்போ இப்படி ஒவ்வொரு கிராமத்துக்கையும் வந்து நீங்கள் ரெண்டமாக வந்து சில பேரை எடுத்து அவர்களுடைய இரத்த மாதிரிகளை நீங்கள் எடுத்து பார்க்கணும். அப்போக்கு வந்து பிடிபடுவினோம். அப்போ ஒரு கிராம சேவகர் மூலமாக வந்து அந்த கிராமத்தில் பிரச்சனைக்குரிய இளைஞர்கள் யுவதிகளை வந்து நீங்கள் செக் பண்ணிக்க வந்து நிறைய பேர் பிடிபடினோம். இந்த சட்டவிரோத சட்ட ரீதியற்ற போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள். இதன் மூலமாக இப்போதைய இளைஞர்களுக்கும் அது ஒரு பயம் பெறும். அதை பயன்படுத்துகிறத வந்து குறைச்சி கொள்ளுவினோம். நாங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாரதிகள் பிடிபட்ட அந்த 10 சாரதிகளுக்கும் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்படி கிராமங்களில் பிடிபடுற இளைஞர்களுக்கு வந்து சட்ட ரீதியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இதன் மூலமாக வந்து இந்த சட்ட ரீதியற்ற போதைப்பொருள் பயன்பாட்டுக்கான விஷயம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.